முக்கியமான வேலையா எஸ்பியை பார்க்க போறேன். உச்சி பொழுதுல வந்துடுறேன். அவர் ஜாக்கிரதையா பாத்துக்க. நல்லா இருக்கும். நீ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. கூத்துலையா இல்ல வயக்காடு சேத்துலையா? அடடே, நீ நம்ம அங்கமத்து தங்கச்சியா? அப்ப அடிச்சுனா செவிலுக்கு பிஞ்சுக்க ஜாக்கிரதை. உண்டானதை வாங்கிக்க. அங்கமுத்து போட்ட வேஷம் எப்படிடா? வேஷமா? அடடே, ஏடா நீயாடா? ஐயோ, பொம்பளை மாதிரியே இருக்கிற. நீ பொம்பளையா இருந்தேன்னா நான் விரட்டி இந்த வேஷத்திலேயே நீ இப்படி மயங்கிட்டியே. நான் இந்த புடவையோட போனா இந்த உலகமே சீட்டி அடிச்சிட்டு என் பின்னால வரும்டா. இது எதுக்காக? எதுக்காக? ஓ, அதுக்காக. நீ அமுக்கு. நீ முன்னாடி போ, நான் கெட்ட போட பின்னாடி வரேன். ரொம்ப குளுக்காத வர. என்னப்பா தடையா? என்ன போலீஸ காணுமே? அடையா உச்சி பொழுத்தான வர சொன்னா வந்துருவாங்கல்ல. ஐயோ, இவரை யாரு கட்டி போட்டுனார பாருங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? நான் கட்டி புரள்ற கட்டி கருப்பாச்சு. இது மன்மதா மகாராஜா உன்னை போய் கட்டி போட்டுட்டாங்களே. இப்படி வா. ஐயோ, நெளிகிறேன். நீ யாரு? அதான் நீயே சொல்லிட்டு பொண்ணுன்னு. இந்த அஞ்சா நெஞ்சனுடைய ஆசை நாயகி கொஞ்சம்மா. ஆசனாயி தாராவாச்சு இருக்கும். அந்த சக்காலத்துக்கு அடுத்த போல வந்த சரசாங்கிதான் நான். என் கண்ணாளனுக்கு என் மேலதான் ஆசை. கொஞ்சம்மா கொஞ்சம்மான்னு எவ்வளவு அழகா என்ன கொஞ்சம் தெரியுமா? உயிர் என்னமோ அவகிட்டதான், உடம்பு என்கிட்ட. நேசிங்களா? நீங்களே சொல்லுங்க, ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் உடம்பு தானே முக்கியம். என்ன தத்துவம், என்ன தத்துவம். ஏண்டா சடையா, இது ஒரு மாதிரி பொண்ணுடா. நீ என்ன நினைக்கிற? மடையா, நம்ம தோட்டத்தில் இருக்க வேண்டிய மல்லிகை கூடாது. நான் பாத்துக்கிறேன். ஒரு காதலனை பாக்குறதுக்கு ஒரு கன்னி பொண்ணு வந்தா பத்திரி தெய்வமா நினைக்காம நோட்டமாடாடுறீங்க. ஏய், நான் ஒண்ணும் விலமாது இல்லடா, கலமாது. ஒத்துக்கிறேன். கௌரி வச்ச பொண்ணு நினைக்காதீங்க. கௌரிமான் பரம்பரையை சார்ந்தவா. அட மீச பசங்களா, என் கற்ப 14 கேரக்டர் தங்கம் நான் நினைச்சீங்க. 24 கேரக்டர் மூச தங்கம் மீச மாமா. இதுக்கு அந்த சிங்கம் தான் சொந்தம். இங்க வாயே, என்கிட்ட பேச. காதலம் எதுக்குமே தைரியமா கைய புடிச்சு எழுதுற வெக்கமே இல்ல உனக்கு. ஐயோ, புடலங்கா மாதிரி இருக்க வேண்டிய கை உலக்க மாதிரி இருக்குதே. உலக்கைய எடுத்து உரல்ல நெல்லு குத்தி 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 உரையேறி போச்சு என் கைக்கு. ஒரே குத்து சில்லி மூக்கு உடைஞ்சிடும். ஜாக்கிரதை. மரியாதையா என் காதலனா அவுத்து விடுங்கடா. அவுத்து விடுறேன். மடையா, நீயே பேசிட்டு உன் காதலன் பேசவே மாட்டேங்கிறான். அவரு வீர, நான் வீரி. நான் ஒத்தியே உங்களெல்லாம் சமாளிப்பேன் நல்லா தெரியுயா. அதான் அவளை அலட்சியமா என் புருஷன் அங்க நிக்கிறாரு தெரியுமா? ஏயா, நான் என்ன வெறும் சமையல் பண்ற பொம்பளை வீட்டுக்குள்ள நினைச்சுக்கிறா? வீட்டுக்கு வெளியே வந்தா ஊடு கட்டி ஆடுவேன்டா. உங்களெல்லாம் நாசமாக்குவேன். நாங்க சொன்ன மாதிரியே சிங்கமுத்தம் பிடிச்சு கொடுத்துட்டோம். நான் சொன்ன மாதிரி பரிசு பணம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். வெற்றி, வெற்றி, இது மகத்தான வெற்றி. புலி மாதிரி பாஞ்சு வந்து பூனை மாதிரி கட்டுப்பட்டு கிடக்கிற போலீஸ் வீரா, இப்ப என்னடா சொல்ற? உனக்கு கட்டுப்பட்டு இல்ல, உன்னால கட்டப்பட்டிருக்க.
சட்டத்தையும் நீதியும் கட்டி போட்டு வெற்றி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் புது சரித்திரம் எழுத. சரித்திரங்கிறது புதுசு இல்லப்பா, பழசு. மிருகத்தோட மிருகமா காட்டுல இருந்துகிட்டு சமூகத்துக்கு தீமை செய்யற உனக்கு இது எப்படி தெரியும்? மிருகமா? ஆமா, நானா? நீயேதான். மிருகமாவது தனக்கு தொல்லை கொடுக்கிறவங்கள தான் தாக்கும். ஆனா நீயும் காரணம் இல்லாம சட்டத்தை மீறி சமூகத்துக்கு கெடுதல் செய்யற. நீ மிருகத்தை விட கேவலமானவன். நான் யார் தெரியுமா? நல்லா தெரியும். ஏதோ ஒரு கேவலமான குடும்பத்துல பிறந்து தான் தோன்றி தனமா வாழ்க்கை நடத்துற நீ ஒரு முட்டாள். உன் கொடுமைகளை கண்டு பயப்படுற கோழை இல்லைனா அந்தஸ்துள்ள குடும்பத்துல பிறந்து சமூகத்துல உன் மாதிரி இருக்கிற கலையை எடுத்து சட்டத்தை காப்பாத்துற பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி. நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? இன்னைக்கு ராத்திரி இங்க ஒரு திருவிழா நடக்க போகுது. அது சித்திர திருவிழா இல்ல, சித்திரவத திருவிழா. உன்னை அங்குல அங்குலமா அடிச்சு சித்திரவதை செஞ்சு கொல்ல போறேன். இன்னைக்கு ராத்திரியோட உன் கதை முடிஞ்சு போயிடும். ஏண்டா இத கேட்கறதுக்கு உனக்கு எப்படி இருக்கு? ஆனந்தமா இருக்கு. ஆமா, ஒரு யானையை பிடிச்சு கட்டி பல கரும்பு தோட்டங்களை காப்பாத்துற மாதிரி உன்னை பிடிச்சு சமூகத்துக்கு நன்மை செய்யறதா என்னுடைய லட்சியம். அந்த லட்சியத்துக்கு சாவுதான் பரிசுன்னா அந்த சாவை நான் சந்தோஷமா ஏத்துக்க தயாரா இருக்கேன். உனக்கு அவ்வளவு நெஞ்ச அழுத்தமா? இப்ப சொல்லு, இதோட விட்டுறேன். இனிமேலாவது என் விஷயத்துல நீ தலையிடாம இருப்பியா? கண்டிப்பா தலையிடுவேன். அப்படியா? அப்போ என்ன சுதந்திரமா வாழ விட மாட்டியா? உன் நேர பார்த்தா கூட கைது செய்வேன். என்னடா இதெல்லாம்? என்ன அழிக்க புறப்பட்ட சக்தியை இப்ப நான் அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடா சொல்ற? ஒரு போலீஸ் அதிகாரி எனக்கு விளங்க மாட்ட வந்தா இப்ப நான் இவனுக்கு விருந்து வைக்கிறேன். சிங்கமுத்து, இது தவறு. ஒரு அதிகாரியை கட்டி போட்டு சித்திரவதை செய்கிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. முதல்ல அவன் அவுத்து விடு. அவன் எனக்கு எதிரி. யாரா இருந்தாலும் ஒரு உயிரை வதை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை. என்ன கைது செய்ய இவனுக்கு என்ன அதிகாரம்? அது அவனுக்கு சட்டம். இது எனக்கு சட்டம். அம்மா, இவனை உயிரோட வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல என்னால ஒரு காரியமும் செய்ய முடியாது. நீ நினைக்கிறது கோழத்தனம். குளத்துல நீச்சல் அடிக்கணும்னு குழந்தைங்க தான் நினைக்கும். கரை புரண்டு வர்ற காட்டு வெள்ளத்துல கை சோர்வடையாம எதிர் நீச்சல் போட்டு கரை சேர்றதுக்காக தாண்டா நான் உன்னை பெத்து வளர்த்திருக்கேன். நான் ஊட்டின பாலும் காட்டின வழியும் உண்மையானதுன்னா உனக்கு ஒரு நாள் அழிவு வராது. அவுத்து விடு அவனை. என்னம்மா இது? வேட்டையில் அகப்பட்டதை விட சொல்றீங்களே. நான் உன்னை ஆசீர்வதிச்சு அனுப்பும் போது மகனே பாவத்தை வேட்டையாடு, பழிய வேட்டையாடுன்னு தான் சொன்னனே தவிர நீதியையும் நேர்மையும் வேட்டையாடுன்னு நான் சொல்லலையே. சிங்கமுத்து, உன்னை பெற்ற தாய் சொல்றேன். அவன் அவுத்து விடு. என் தாய் சொல்ல தட்டக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை விடுறேன். அவுத்து விடுங்கடா. உண்டாக்கினவன தெய்வம் சொல்லுவாங்க, உயிர் கொடுத்தவங்களை தாயின்னு சொல்லுவாங்க. எனக்கு நீங்க மறு உயிர் கொடுத்திருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு தாய் மாதிரி. மாதிரி என்ன? தாயே தாம்மா. இந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி என் கடமையையும் மறக்க மாட்டேன், உங்க மகனையும் விட மாட்டேன். அதை மட்டும் மறந்து என் மகனை பூந்தோட்டம்னு நினைக்காதே. அவன் ஒரு புயல். அவனை நீ நெருங்கவே முடியாது. 1000 தான் இருந்தாலும் அவன் உங்க ஆசை மகன் இல்லையா? அதனாலதான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எந்த தாய் தான் தன் மகனை விட்டு கொடுப்பான்? அம்மா, இப்படி சொல்ல எனக்கு ஒரு தாய் இல்லையே நினைக்கிற போது ஏக்கமா இருக்குமா. ஓஹோ, நீ தாயில்லா பிள்ளையா? அதனாலதான் ஒரு தாயினுடைய உள்ளத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஆமா, தர்மம் என்னுடைய தாய், நீதி என்னுடைய தந்தை. இந்த குடும்பத்துல பிறந்த சட்டம் ஒழுங்குங்கிற குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய கடமையினால உங்க மகனுடைய வாழ்வு பாதிக்கப்பட்டா அதுக்காக நீங்க என்ன மன்னிச்சுதான் ஆகணும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா நான் மன்னிக்க வேண்டியது உன்னை இல்லை, என் மகனைத்தான். நீ போயிட்டு வா.